வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. ஆதார் அட்டை வைத்திருப்போருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு. விதிமுறைகளில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஆதார் கார்டில் ஏதாச்சும் புதுப்பிக்கணும் இல்லைனா ஆதார் அட்டை வாங்கணும் அப்படின்னா வந்துட்டு டைரெக்டாக ஆதார் UIDAI ஆதார் மையத்துக்கு போனீங்கன்னா அங்கேயே பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் ஏதாச்சும் புதுப்பிக்கணும் அப்படின்னா நம்ம மொபைலில் இருந்தே நாமளே UIDAI அப்படிங்கிற வெப்சைட்குள்ளார போயிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போது இந்த விதிமுறைகளில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன முக்கிய மாற்றம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆதார் அட்டையில் பார்த்தீங்கன்னா புதிய விதிமுறை மாற்றமாக UIDAI இந்த வருஷத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்திய குடிமகனின் முக்கிய அடையாள ஆவணமாக ஆதார் கார்டு விளங்கி வருகிறது. மேலும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது கட்டாயமாக பயனர்கள் ஆதார் கார்டினை புதுப்பிப்பு செய்ய வேண்டும். தற்போது ஆதார் அட்டையை புதுப்பித்தல் மற்றும் ஆதார் பதிவிற்கான புதிய படிவத்தினை UIDAI வெளியிட்டுள்ளது. அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆதார் அட்டையில் ஏதாச்சும் புதுப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த ஃபார்மும் தேவையில்லை. இப்போ அதாவது வயது வரம்புல இருந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்கன்னு சொல்லி அனைவருக்குமே இப்போ டிஃப்ரெண்ட் ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெளிவாக கேட்டுக்கோங்க. 18 வயது முதல் அதற்கு மேற்பட்ட நபர்கள் படிவம் 1 மூலமாக ஆதாரை பரிந்துரை செய்யலாம். அடுத்ததாக இந்தியாவிற்கு வெளியே முகவரி சான்றிதழ்களை பெற்று குடியுரிமை பெறாதவர்கள் படிவம் 2ற்கு பரிந்துரை செய்யலாம். அண்ட் தேர்ட் ஒன் 5 வயது முதல் 18 வயது வரையிலான குழந்தைகள் படிவம் 3க்கு பரிந்துரை செய்யலாம். அதாவது 3வது ஃபார்ம். அதே போல இந்தியாவிற்கு வெளியே முகவரி உள்ள 5 முதல் 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் படிவம் 4க்கும் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் படிவம் 5ற்கும் நாட்டிற்கு வெளியே முகவரி வைத்திருக்கும் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் படிவம் 6ற்கும் 18 வயதிற்கு மேற்பட்ட குடியுரிமை பெற்ற நபர்கள் படிவம் 7க்கும் 18 வயதிற்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் படிவம் 8க்கும் பரிந்துரை செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா UIDAI ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு நீங்கள் அப்டேட் பண்ணணும்னா எதுவுமே நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக போய் அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 8 ஃபார்ம் கொடுத்துருக்காங்களாம். அந்த ஃபார்ம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முக்கு என்ன, 8வது ஃபார்முக்கு என்ன அப்படின்றது ஒவ்வொரு தகவலையும் இப்போ கொடுத்துருக்காங்க. எத்தனை வயசுக்குள்ளே இருந்தால் இந்த ஃபார்ம், எத்தனை வயசுக்கு மேலே இருந்தால் 8வது ஃபார்ம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை வச்சு தான் நம்ம இனிமேல் அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். வாங்கி அதை ஃபில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.